வாங்க, நல்லா இருக்கீங்களா? நான் தான் உனக்கு கேட்கணும் நல்லா இருக்கியான்னு. நீ என்ன கேட்டுட்டு இருக்கப்பா. சரி, இந்த பழங்களை சாப்பிடு. மெல்ல முடியுமா? அந்த அளவுக்கு இன்னும் வயசாகல. எதுக்கு சிரமம்? ஜூஸ் போட்டு குடிச்சிரு. காய்ச்சல்னா உடனே ஹாஸ்பிட்டல் போயிடணும். நீ உடனே தானா சரின்னு ஏதாவது வைத்தியம் பார்த்துட்டு இருந்தியாமா? கோபால் சொன்னதால எனக்கு தெரிஞ்சது. அப்படிலாம் இல்லை, முதல்ல சோர்வாக தான் இருந்தது. சரியாயிடும் நினச்சேன், இப்படி ஆயிடுச்சு. உனக்கு பயம் எங்க ஹாஸ்பிட்டல் போனால் ஊசி குத்திடுவாங்களோன்னு. சின்ன வயசுல உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறதுக்கு உங்கள் அம்மா படாத பாடுபடுவா. அப்படின்னு தான் உனக்கும் ஆஸ்பத்திரிக்கு பார்க்கையோ. அப்படிலாம் இல்லை. இந்த உசுர் இருக்குல்ல, இந்த உசுர் எப்படி போகணும்னா மரத்துலேருந்து பழம் காமல் விழுது பார், அப்படி போயிடணும். எங்க தான் இப்போ உடம்பு பரவாயில்லல்ல, ஏன் இப்போ சாவை பற்றி பேசுகிறீங்க? உசுரோட இருக்க ஆசை இருக்குல்ல, அதான் சொல்கிறவங்க பேச்சை கேட்டு நடக்கணும். ஆமாம், காலைல ஸ்கேன் பண்ணியா? கைகள் உடச்சக்கான்னு பார்க்கணும்ல. சரி, பிபி இருக்கா? நோ. சுகரு? நோ. ஆஸ்துமா? இல்லை. கிட்னி ஸ்டோனு? நோ. கேன்சரு? நோ. எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் எல்லாத்துக்கும் நோன்னு சொல்லிட்டு இருக்க. அது எப்படி உடம்பு ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்க முடியும்? அவன் பிபி சுகர்னு ஏதோ ஒரு மாத்திரை டெய்லியும் போட்டுட்டு தான் இருக்கான். இப்படி ஏதாவது நோய் இருந்தால் நான் மாத்திரை போட்டுக்கிறேன். சரி, உடம்பு பார்த்துக்கோ, நான் கிளம்புறேன். என்ன அது நீங்கள் எனக்காக கொண்டு வந்தது. அட ஆமாப்பா, ஞாபக மருதி. சரி, மறந்தே போயிட்டேன். உனக்கு காய்ச்சல் சரியாயிடுச்சா? மறுபடியுமா?